வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய கண்டென்ட் வந்து நம்ம நந்தியாவட்டை பூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நந்தியாவட்டை பூக்களோட பயன்கள் அதிகமாக இருக்குது. நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் மாடியிலையும் தரைதளத்துலேயும் நம்ம கண்டிப்பாக வந்து இது ஒரு செடினாச்சும் வளர்க்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்டிப்பான ஒரு செடி, பயனுள்ள செடினா நந்தியாவட்டை சொல்லலாம். இதனோட வளர்ப்பு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நல்ல மரம் மாதிரி வரும், நல்ல கொத்து மரம் மாதிரி வரும். பூச்சி தாக்குதல்கள்லாம் இந்த வெள்ளைப்பூச்சி, அஸ்வினி பூச்சி, அப்புறம் வந்து இந்த இலையை மூடி மூடி இலைப்பூச்சின்னு சொல்லுவாங்க, அந்த பூச்சி அடிக்கடி வரும். நம்ம வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த வேப்பெண்ணெய் கரைசலை வந்து நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த இலையை வந்து கட் பண்ணி போட்டுறணும். இங்கே பாருங்கள், நான் அந்த வேப்பெண்ணெய் கரைசலை 15 நாளைக்கு ஒரு தடவை அடிச்சுக்கிட்டே இருக்கனால அவ்வளவு செழிப்பாக, வெயில் காலத்துலனாலும் எவ்வளவு கம்பீரமாக ஒவ்வொரு ஒரு பிரான்ச்லேயும் ஒரு 6-5 மொட்டு நல்லா மல்லிகைப்பூ, பெரிய மல்லி, ரோஸ் மல்லின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நான் லாஸ்ட்டில் முடிய போகும்போது காட்டுறேன் பாருங்கள். என் கை நிறையா அவ்வளவு ஒரு 25 பூ பறித்தேன் இன்றைக்கெலாம். அவ்வளோ ஒரு அழகானது, க்யூட்டானது நந்தியாவட்டை. இதில் வந்து அடுக்கு ஒத்த நந்தியாவட்டைன்றாங்க. அடுக்கு நந்தியாவட்டையை வந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னோம்னா நம்ம வந்து கட்டிங் மூலமாக வளர்க்கலாம். நம்ம வந்து நர்சரியில் நிறைய கிடைக்கிது. இது யூசஸ்ன்னு பார்த்தா இந்த பூவை வந்து தண்ணியில் போட்டு ஒரு 1/2 கழித்து நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு 1/2 கழித்து கண்களில் கழுவினோம்னா அவ்வளோ ஒரு அந்த டஸ்ட்டை எடுக்கக்கூடியது. நல்ல சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருமே இந்த பூவை வந்து யூஸ் பண்ணலாம். இதனோட பாதுகாப்பு முறை, இதை வளர்ச்சி எப்படி ஏற்படுத்தலாம் அழியாமல் அப்படின்னா, கட்டிங் பண்ணி விட்டால் நம்மளுக்கு அதிகமாக வந்து கிளைகள் வந்து நிறையா பிரான்ச் வந்து நிறையா பூக்கள் பூக்குது. இதுக்கு வந்து வேப்பெண்ணெய் கரைசல் மறுபடியும் சொல்கிறேன், 15 நாட்கள் கண்டிப்பாக அடிக்கணும். ஏன்னா அந்த இலை மூடி மூடி பிரச்சனை வரும், அந்த அதுக்குள்ளே க்ரீன் கலரில் பூச்சி இருக்கும், புழு மாதிரி, அதை வந்து தவிர்க்கிறதுக்கு இதை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கடலை புண்ணாக்கு கரைசல், இந்த கரைசலை கொடுத்தோம்னா அதிக மகசூல் வந்து இந்த பூவில் தருது. இங்கே பாருங்கள், அதனால் கண்டிப்பாக வந்து இந்த நந்தியாவட்டை செடியை வந்து ஒவ்வொருத்தவங்களும் வீட்டுதோறும் வாங்கி வளர்த்து பயன்பெறுங்க. அவ்வளோ யூசஸ் இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அறிபறி கடையிலையும் கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன். ஒவ்வொரு பதிவிலையும் யூசஸை பற்றி சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக நந்தியாவட்டை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய செடிகளில் ஒன்று. அவ்வளோ ஒரு பயனுள்ளது. அப்படியே சாமிக்கு வச்சோம்னா அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சம், அப்படி அவ்வளோ ஒரு அழகாக சாமி ரூமே வந்து மணக்குது.